சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு, இந்த வாரம் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து, 3வது இறுதிப் போட்டியாளர் யாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக தான். அதுக்கான ப்ரோமோக்கள் எல்லாம் நிறையவே வந்திருந்தது. நம்மளுடைய போட்டியாளர்களுமே வந்துட்டு சூப்பரா பாடி, நிறைய கோல்டன் ஷவர் எல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில நம்மளோட திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாடப் போறாரு என்ற ஆவல் வந்துட்டு எல்லாரிடமுமே இருந்தது. அதுக்கான ஒரு சூப்பர் ப்ரோமோவுமே வந்துட்டு வந்திருந்தது. அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பீப்பிள்ஸ் சாய்ஸ் ரவுண்ட் தான் வந்துட்டு இந்த வாரம் போயிட்டுருக்குது. 4 பாடல்கள் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த 4 பாடல்ல, இந்த பாடல இவர் பாடினா சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, மக்களோட தேர்வுப்படி தான் அந்த பாடல வந்து நம்மளுடைய போட்டியாளர்கள் எடுத்து பாடுறாங்க. அந்த வகையில நம்மளுடைய திவினிசுக்கு கொடுக்கப்பட்ட 4 பாடல்ல, மக்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, "எங்கே செல்லும் இந்த பாதை" என்றது தான். நிறைய பேர் வந்துட்டு, இந்த பாடல் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து நம்மளுடைய திவினேஷுமே வந்து சூப்பராவே அந்த ஒரு பாடல தான் பாடியிருக்கிறாரு. பார்க்கும்போதும், கேட்கும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. எப்படா இந்த எபிசோட பார்க்கலாம்ன்ற மாதிரி தோன்ற அளவுக்கு நம்மளோட திவினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு அந்த மேடையில இருக்கக்கூடியவங்க யாருமே அழாம இல்ல. அழாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே அவ்வளவு அழுது ஃபீல் பண்ணி இந்த ஒரு பாடல கேட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா நம்மளோட திவினேஷ் இந்த ஒரு பாடல பாடியிருக்கிறாரு. சைந்தவி மேம்லாம் வந்துட்டு அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு வந்து நம்மளோட ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, "நீ எந்த பாடல எடுத்தாலுமே வந்துட்டு அப்படி பாடுறடான்ற" மாதிரி பாராட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, எந்த பாடல வந்து இவன் பாடினாலும் வந்துட்டு இவனோட வெர்ஷன்ல வந்து பாடிட்டுருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டுருக்கும்போதே அப்படியே மேடைக்கு போயிட்டு, அவருடைய பாடலுக்குமே வந்துட்டு அப்படியே தல வணங்கியிருப்பாரு. உண்மையாவே வந்துட்டு அந்த அளவு சூப்பரா தான் நம்மளுடைய திவினேஷ் வந்து பாடி அசத்திருக்கிறாரு. எல்லாருடைய மனங்களுமே வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ற மாதிரி, எல்லாரோட மனங்களையும் தூண்டுற மாதிரி தான் நம்மளோட திவினேஷ் வந்து இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கிறாரு. கோல்டன் ஷவருமே வாங்கியிருக்கிறாரு. நம்மளோட திவினேஷுமே வந்துட்டு இந்த 3வது இறுதிப் போட்டியாளரா போறதுக்கான எல்லா வாய்ப்பும், எல்லா தகுதியுமே வந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியா 3 தேர்வுலயுமே வந்து நம்மளோட திவினேஷ் வந்து கோல்டன் எடுத்து, அந்த சீட்ல உட்கார்றதுக்கான எல்லா தகுதியோடயும் தான் இருக்கிறாரு. பார்க்கலாம் இந்த வாரம் யாரு அந்த சீட்ல வந்து உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரா இருக்கும் அந்த 3வது இறுதிப் போட்டியாளர் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.